முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என்னடா வாழ்க்கை இது? எதுக்காக தான் வாழணுமோன்ற அளவுக்கு இப்போது உன் வாழ்க்கையில் நீ நிறைய வழிகளை சந்திப்பது எனக்கு நல்லா தெரியும். உன் வலியையும் வேதனையையும் பார்த்துட்டு தான் உனக்கு ஆறுதல் கூறுவதோடு நின்றுடாம உனக்கு தேறுதலை கொடுத்து நல்ல மாறுதலையும் உண்டாக்குவதற்காகவே இந்த முருகன் உன்னை பார்க்க வந்தேன். என்னடா வாழ்க்கை இது, இவ்வளவு கஷ்டமாக இருக்கேன்னு ஒருபோதும் நின்றுடாதே. வலி இருந்தாலும் வலிமையோடு தொடர்ந்து செஞ்சீனா கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும். வலியையும் வேதனையும் பார்த்து மிரண்டு போகாதே. இந்த முருகன் அருளால் என் துணையோடு நீ ஜெயிக்க தான் போகிற. உன் விடாமுயற்சியும் பக்தியும் ஒருபோதும் உன்னை கைவிடாது என் செல்வமே. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீ என்னை தேடிதானே ஓடி வருகிறாய். அப்படி இருக்கும்போது இந்த முருகன் எப்படி உனக்கான வெற்றியை கொடுக்காம இருப்பேன்? இதோ உனக்கான இலக்கை தெளிவாக நிர்ணயித்து அதன்படி முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே, வெற்றியை தருவதற்காகவே இந்த முருகன் ஓடி வந்தேன். உன் இலக்கை நோக்கி நீ போய்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை பயணத்தில் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நிச்சயமாக நான் கொடுப்பேன். தேவையற்ற விஷயங்களை முதல்ல மனசுல இருந்து தூக்கி போடு. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இனி எல்லா வெற்றி கதவுகளையும் நானே உனக்காக திறந்து வைப்பேன் என் செல்வமே. வாழ்க்கையினா பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை பார்த்து பயப்படாம அதை தாங்கி நிற்க கற்றுக்கணும். தோல்விகள் வந்துச்சுன்னா அதை குறையா நினைக்காம அது உன்னை முன்னேற்றுவதற்கு வந்த பாடமாக ஏற்றுக்கோ. நீ கற்றுக்கிட்ட பாடங்களை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இனி நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொள்ள தயாராகு. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஏற்றார் போல உனக்கான முன்னேற்றத்தை இந்த முருகன் கொடுக்குறேன். நீ எதையும் மனசில் வச்சுக்காம கவலை கொள்ளாமல் தளராமல் செயல்படுத்து. இப்போது உனக்கான இலக்கில் நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. யாராலும் உனக்கு தர முடியாததை இந்த முருகன் நான் உனக்காக தருவேன். உன் வாழ்க்கையில் உறுதியாக வெற்றியாக வாழணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விற்ற மாட்டேன் என் செல்வமே. உனக்கு கண்கண்ட தெய்வமாக கலியுக வரதனாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ என்னையே நம்பும்போது எப்படி உனக்கு தோல்வி வந்து சேரும்? இதோ இப்போதே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியா நீ நினச்சது போலவே நடத்தி தர்றேன். இனிமே கடந்த காலத்தை நினச்சி நீ கவலைப்படவே கூடாது. இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உனக்கான வெற்றி காலமாக மகிழ்ச்சி காலமாக இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையை நினச்சி சலிச்சு போகிற அளவுக்கு, ஏண்டா பிறந்தோம் ஏண்டா வாழ்கிறோன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய துயரங்களை அனுபவித்ததால இப்போ உன் வாழ்க்கையில் எதுக்குமே பெருசாக விருப்பமோ சந்தோஷமோ நீ கொள்ள மாட்டேங்கிறாய் என்பது எனக்கு புரியுது. ஏன்னா இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அதுக்கு பிறகு அற்ப சந்தோஷமோ அதீத சந்தோஷமோ எதுவுமே தேவைப்படாது. கொஞ்சம் பொறுமையாரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் விருப்பத்துக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். நீ எப்போதும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்காதே. அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அடுத்தவங்க கர்மாவை பற்றி யோசிக்காம நீ என்ன செய்யணும், நீ எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு உன் கர்மாவை பார்க்க உன் கர்மாவுக்கு பொறுப்பெடுக்க கற்றுக்கோ. உன் கர்மாக்கள் உன்னை எந்த வகையிலும் பாதிக்காம நீ நல்ல செயல்களை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. வாழ்க்கையில் கஷ்டமும் பிரச்சனையும் எப்போது தீரும்னு தெரியாட்டியும் எப்படியாவது தீந்துரும்ன்ற நம்பிக்கையில் தானே இருக்கிறாய். உன் நிலைமை என்னன்னு புரியாமல் இன்னும் யாராவது உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் இந்த முருகன் அனைத்தையும் உனக்காக சரி செஞ்சிடுறேன். எல்லா கவலைகளையும் கடந்து நீ வெற்றிகரமாக வாழுவதற்கும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போது உன்னை தேடி வரப்போகுது. நீ சற்றும் எதிர்பாராத பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைக்கப் போகிறேன். நீயும் எனக்கு முழு மன நிறைவோட நன்றி சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்னை தேடி வந்து வணங்கும் உன் வாழ்க்கையில் இப்போது நல்ல காலம் பிறந்துடுச்சு என் செல்வமே. எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறதும் அழுகுவதும் துன்பம் கொள்வதும் துயரப்படுவதும் வேண்டாம். வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்கள் மட்டுமே வந்ததால்
இப்போ கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கு கூட சக்தி இல்லாமல் விருப்பும் விரக்தியும் கலந்த சிரிப்போட என்ன வாழ்க்கை நினச்சி நீ சலிச்சுக்கிட்டு வாழ்கிறது எனக்கு புரியுது. இப்போதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் துயரம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு பக்குவப்பட்டு விட்டாயல்லவா? இந்த பக்குவம்தான் உனக்கு ஞானம் வந்ததற்கான அடையாளம். வாழ்க்கையில் எதை நடந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம எப்போதும் நான் சந்தோஷமாக இருக்கேன்ற பக்குவத்தோடு நடந்து கொள்ளும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கை முழுவதும் பக்கபலமாக நான் இருப்பேன். ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் வாழக்கூடிய நீ இப்படியே கஷ்டப்படும்படியும் தவிக்கும்படியும் நான் விற்ற மாட்டேன். கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய அழகான பொக்கிஷமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவில் பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன். நீயும் முழு மனநிறைவோடு எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்துருச்சு. என்னை தஞ்சமடைந்த உனக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் தாமதம் ஆயிருக்கலாம், ஆனால் தராமல் இருந்துட மாட்டேன். நீ எது எது வேணும்னு என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டியோ, எது எது நடக்கணும்னு விருப்பப்பட்டாயோ, அது அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்தேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாதுன்னு உன் கர்ம வினையின் கொடூர நேரத்தில் கூட என்னை நம்பி காத்திருந்தாயல்லவா? முருகா, எப்படியாவது எனக்கு இதை சரி செஞ்சு கொடுத்துருங்க, எனக்கு நல்லது நடக்கணும்னு நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பதற்காகவே இந்த முருகன் என்னுடைய வாக்கை கேட்க சொன்னேன். நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த திருச்செந்தூர் முருகன் உன் கூடவே உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நீ எப்போதும் உன்னை மட்டுமே நம்பு. உன் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த முருகன் இருக்கிறேன். உன்னை படைத்த அதே தெய்வீக சக்தியாக தான் இந்த முருகன் இப்போது உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு அப்பாவாக, முருகனாக, தெய்வமாக, தகப்பனாக நான் இருந்து உன்னை உருவாக்கியது போலவே உன்னை உயர்த்தியும் காட்டுவேன். கண்டிப்பா நீ பயம் கொள்ளக்கூடாது என் செல்வமே. நீ கொஞ்சம் பயந்தாலும் இந்த உலகம் உன்னை கீழே தள்ள முயற்சி செய்யும். அதனால் விடாமல் ஓடு. எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நில்லு. ஒருபோதும் சோர்ந்து மட்டும் நின்றுடக்கூடாது. உன் உள்ளத்தில் இருந்து நான் உன்னை வழி நடத்தி உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். இன்னும் உன் வாழ்க்கை பாதையில் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய உயர்ந்த லட்சியத்தை நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக நான் மாற்றி தரப்போகிறேன். பசி, தூக்கம் எல்லாத்தையும் மறந்து உடல் சோர்வையும் பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ ஓடிக்கிட்டே இருக்கிறது எனக்கு நல்லா புரியுது. சரியாக தூங்காமல் சரியாக சாப்பிடாம எப்போதும் நீ ஜெயிக்கணுன்ற எண்ணமே உன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறதால அதையே பெரிய கவலையாக பாரமாக நீ சுமந்துக்கிட்டு இருக்கதும் எனக்கு நல்லா புரியுது என் செல்வமே. நான் உனக்கு பின்னால் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ தேடிய உயர்வை மட்டுமல்ல, உனக்கான முன்னேற்றத்தையும் உனக்கான வெற்றியையும் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கூட சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ தாழ்ந்து போகவோ தோத்து போகவோ நான் விற்ற மாட்டேன். கடுகளவு கூட உன் வாழ்க்கையில் களையிழந்து வாழ விடமாட்டேன் என் செல்வமே. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ மகிழ்வதை பார்த்து நானும் மகிழ்வேன். அதனால தான் உனக்கான மகிழ்ச்சிக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர தயாராக உன்னை தேடி வந்திருக்கேன். நிம்மதியை உனக்கு நிரந்தரமாக்கி உனக்கான மகிழ்ச்சியை தரப்போகிறேன். நீ என்ன மனசில் நினச்சிருக்கும் போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உள்ளத்தில் எப்போதும் தைரியமும் நேர்மையும் கொண்ட பிள்ளையாக இரு. மற்றவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுகிற இந்த உலகம் தன்னுடைய தவறை பற்றி யோசிக்காது. அதனால் யார் உன்னை குறை சொன்னாலும் அதை கேட்டு நீ கவலைப்படாத. அவங்களுக்குள்ள 1000 குறைகளையும் தவறுகளையும் வச்சுக்கிட்டு அடுத்தவனை குறை சொல்லுகிற இந்த மனிதர்களின் வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என் செல்வமே. நீ எப்போதும் சரியானதை நிறைவானதாக நல்லபடியாக ஒழுக்கமாக நேர்மையோட செய்ய பழகு. உன் நிமிர்ந்த நடத்தையும் உன் மனசுக்குள்ள இருக்க பயமும் பொறாமையும் பொய்மையும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும். உன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன்.
நீ வெற்றி பெறுவதையும் வாழ்க்கையில் முன்னேறதையும் தாங்கிக் கொள்ள முடியாத சில பேர் உன்னை கீழே இழுத்து போட்டு தள்ள முயற்சி செய்வார்கள். பார்ப்பதற்கு நல்லவங்க போல பெரியவங்க போல நடிக்கிற சில மனிதர்கள் இப்படிதான் நடிப்பவர்களாக பொய்யானவர்களாக போலியானவர்களாக இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. யார் உன்னை தாழ்த்த நினைச்சாலும் வீழ்த்த நினைச்சாலும் அதை தாண்டி நான் உன்னை வாழ வச்சு காட்டுவேன். உன்னை காக்கும் இந்த முருகன் உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை உயர்த்தி உனக்கான மதிப்பையும் பெருக்கி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்படாதே. உன் வாழ்க்கை பாதையில் நீ சந்தித்த துன்பங்களும் சுமைகளும் சாதாரணமானதல்ல. கண்ணீரோடு பல இரவுகளை கடந்து வாழ்க்கை மீது வறுப்பும் வருத்தமும் சலிப்பும் கொண்டுள்ள நீ இனி நல்லபடியாய் வாழும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உன் மன பாரத்தை இறக்கி வச்சு உன்னை வலிமையுள்ள ஆளாக நான் மாற்ற போகிறேன். எல்லார் பார்வையிலும் நீ தளர்ந்து போவாய் சோர்ந்து போவாய் நினைச்சுறாங்கல்ல, அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுவேன் என் செல்வமே. இனிமே யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. இனிமே தான் உன் வாழ்க்கை ஒரு புது திசையில் நல்ல வழியில் பயணமாக போகுது. உனக்கு வர வேண்டிய உயர்வுகள் அனைத்தையும் நான் உன்னை தேடி வரும்படி செய்கிறேன். இன்னும் நீ நல்ல நிலைமைக்கு வருவ. நீ போகும் பாதையிலெல்லாம் நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உனக்கான வெற்றிகளை தரப்போகிறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் மனசுலையும் ஆன்மாவிலும் நீ எப்போதும் தனிந்து தைரியமாக நிற்க கற்றுக்கோ. என்ன நடந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி முடிப்பேன். உனக்கு உண்மையான வலிமையின் வடிவமாக இந்த முருகன் நான் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். யார் உன்னை விட்டு போனாலும் நீ எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை செல்வமே.